சிறு தொகையை மட்டும் செலுத்திவிட்டு கலந்து கொள்ள முடியவில்லை. மற்ற அனைவரும் பரிபூர்ணமாக இந்த யாத்திரைகளை கலந்து கொண்டார். பண்டைபுரம் சிறடி யாத்திரையாகப்பட்டது. காசி ராமேஸ்வரம் யாத்திரைக்கு சமமான யாத்திரை. நான் காசிக்கு போயிருக்கேன், ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கேன், துவாரகா போயிருக்கேன், கேதார்நாத் போயிருக்கேன், எல்லாம் போயிருக்கேன். ஆனால் பாபா மட்டும் போகிறதா பேசுகிறேன். ஏன்னா शिरडी माँ के पंडरी कोंडर बाबा शिरडी पाठ के शिरडी का पंडरी को साई बाबा रामावा बाबा का रामन यारला पंडरी को कोरोना मुला शिरडी कोरोना पंडरी को पहले मूर्ति का वर्षमा नडुगुदु. இங்கே 1 லட்சம் பேர் போயிருக்காங்க. 28 லட்சம் பேர் ஆடி ஏகாதசிக்கு வந்திருக்காங்க. 28 லட்சம் பேர். நாங்கள் போனீங்க 1 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஆண்டுக்கு சிறுடிக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேர் போகிறாங்க. சிறுடிக்கு 2 கோடி பேர் யாத்திரையாக போகிறாங்க. சிறுடி விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் பேர் போகிறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லலை. புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அமெரிக்காவில் மிசௌரி என்ற நிறுவனம் ஆய்வு பண்ணி உலகத்திலேயே அதிகமாக பக்தர்கள் கூடும் இடம் எதுனா சிறுடி அப்படின்னு ரெக்கார்ட் வெளியிட்டிருக்காங்க. 1 கோடி மக்கள் வருஷத்துக்கு போறாங்க ரிட்டர்ன்ல சொல்றாங்க. அதே மாதிரி அதிகமான சாப்பாடு அன்னதானம் எங்க அதிகமாக நடக்குதுன்னா உலகத்திலேயே அதிகமாக நடக்கக்கூடிய இடம் எதுனா சிறுடி. அதிகமாக சேவைகள் மருத்துவ சேவை மற்ற சேவைகள் நடக்கக்கூடிய இடம் எது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக நடக்கக்கூடிய இடம் எதுனா சிறுடி. நான் வந்து பாபா வச்சிருக்கேன், நான் வந்து பாபாவுடைய பக்தனுக்காக நான் சொல்ல வரல. இதெல்லாம் வந்து உலகத்துல அமெரிக்காவுக்கு ஒரு நிறுவனம் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்ட தகவல். உலகத்தில் 2 முக்கியமான மதங்கள். ஒன்று அதிகமான மக்கள் தொகை மதம் எதுனா ஒன்று கிறிஸ்துவ மதம், அடுத்தது இஸ்லாம் மதம், அதுக்கடுத்தது இந்து மதம். இப்போ பாபா மதம் என்று ஒன்று உருவாக போகுது ஒரு சீக்கிரம். இந்த பாபா மதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிக்காரும் இருப்பான், எல்லா மதக்காரும் இருப்பான். திருப்பதி போறவனும் இருப்பான், திருவண்ணாமலை போறவனும் இருப்பான், அல்லாஹ்கிட்ட போறவனும் இருப்பான், மெக்காமதினா போறவனும் இருப்பான், ஜீசஸ் போறவன் ஜெருசலேம் போறவங்க இருப்பான். எங்க பாபா மதத்துல ஒரு சீக்கிரம் நடக்க போகுது. அதுக்கு நம்ம தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது நம்ம சொல்லல, பாபா இருக்கும்போது சொல்லிட்டாரு இதை வந்து நகரமாகிடும். இப்படி விரைவில் இது வந்து உலக தலைவர்களே பேசப்படும், உலக அளவிலே மக்களால் இருக்கப்படுவார்கள், உலக அளவிலே அதிகமாக மக்கள் உருவார்கள் அப்படின்னு பாபாவே சொல்லிட்டார். 112 வருஷம் 108 வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் ஒரு இரும்பு மாதிரி இப்போதான் போயிட்டு. இதுதான் நாங்கள் வந்து 25 வருடத்துக்கு முன்னாடி 95 நான் முதல் பயணத்தை கொண்டது துணித்தஞ்சி. அப்போ சிறுடியில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தை சுற்றி வருவோம், ஒரு கட்டம் கட்டிருப்பாங்க, பாபா 10 தடவை பார்ப்போம். ஆனால் இப்போ பாபா பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும்.
பையெல்லாம் வச்சுட்டு பார்த்து அங்கேயே காமன் காய் போயிட்டு பாபா பார்த்துட்டு பை எடுத்துட்டு பஸ்ஸு பிடிச்சி சிவாஜி நகர் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பூனாவில். அங்கேருந்தான் பஸ்ஸு போகும் சிறுடிக்கு. காலையில் 4:30 மணிலேருந்து பஸ்ஸு. நாங்கள் 2 மணிக்கு போகிறோம் நைட்டில். போனால் பஸ் இருக்காது. பேப்பர் போகிற வண்டி இல்லை டாடா ஏஸ் வண்டி உட்காந்து சீட் இருக்காது. தொங்கிக்கிட்டே ஏறி போகும். அப்படியோ போய் பாபாவை பார்க்கணும். வெறி பாபாவை பார்த்துட்டா போதும் அப்படின்னு ஒரு தூங்காமல் வெளியில் 2 மணிக்கு போய் பேப்பர் போடுற வழியில போய் பேப்பர் போட்டே போவோம். பேப்பர் போடுற வழினா வருவான். ஏன்னா ஒவ்வொரு டவுன் நிறுத்தி வழியில் பேப்பர் போட்டு போவோம். 6 மணிக்கு போய் செல்வோம் சிறுடியில். போய் சாமான வச்சுட்டு போய் குடிச்சிட்டு போய் பாபாவை பார்த்துருவோம். அப்பயும் அன்னதானம் இருக்குது. அப்பயும் காலை 2000 ரூபாய் டிஃபன் காலையில் 4 பூரி பச்சை பருப்பு ஒரு ஸ்வீட் 2000 ரூபாய் 2 ரூபா. இப்பயும் 2000 ரூபா தான். ஒரு டீ 1 ரூபா. 1 ரூபா மிச்சம் போட்டோம்னா வாங்க மாட்டான். ஆனால் நீ 1 ரூபாய்க்கு டீ கொடுக்கணும். 2 ரூபாய்க்கு காஃபி. ஒரு வாட்டர் பாட்டில் 8 ரூபா. நீங்கள் ரூம் எடுத்து தந்தீங்கன்னா 200 ரூபா. நீங்கள் சௌகரியமாக ஹீட்டு தண்ணி வாசம் எடுத்து தரணும்னா 500 ரூபா. அதனால் எல்லா வசதியும் இப்போ வந்து சிறுடியில் உருவாகிட்டு ஃப்ளைட்டில் போகிறாங்க. 15,000 12,000 ஃப்ளைட்டில் போகிறாங்க. பல பேர் வந்து நகரத்து மூலமாக கனெக்ட் ஆகிடுச்சு. பாபாவுடைய டவுன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்தியா கனெக்டட் பை ட்ரெயின் ஃப்ளைட்ஸ் பஸ் எல்லாத்துலேயும் லிங்க் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாரும் வந்து பள்ளி போகிறாங்க. பாபா என்னமோ சொன்னார், இந்த மக்கள் வரைக்குமா இங்கே தேடி வருவாங்க அப்படின்னு பாபா அன்றைக்கி சொன்னது இங்கே நடக்குது. அதனால் இங்கே வந்தவங்களாம் வந்து ஏதோ நான் குடும்பம் நினைக்க வேண்டாம். பாபாவாக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். பாபாவாக நீங்கள் வந்து கவலைப்பட்டீர்கள். பாபாவுடைய ஆசீர்வாதம் உட்பட்டு நீங்கள் தான் வந்து பயணப்பட்டீர்கள். அவருடைய ஆசையினாலே நானும் உங்களுடன் பயணப்பட்டேன். அவ்வளோதான். இதுக்கு எனக்கு சரியான ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஸ்பெஷல் கவர்மெண்ட் கிடையாது. ஏதோ எனக்கும் இந்த சேவையை செய்யறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு. அது முக்கியமாக அதுவும் பல்லக்கத்துங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. பாபா வந்து காரணம் ஆயிரத்தி சாவடி 100 பேருக்கு தான் அவர் இருக்கும்போது இப்பயும் நடக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாவடி உற்சவம். அது பேர் வியாழக்கிழமை மட்டும் நடக்கும். பாபா இருக்கும்போது ஒரு நாள் போவார். சாவடியிலேருந்து துவரகமாயி துவரகமாயிட்டு சாவடி ஒரு நாள் போவார். ஒரு நாள் அங்கே தங்குவார், ஒரு நாள் அங்கே தங்குவார். அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா நடந்து போகும்போது எத்தனையோ தேவர்கள் கோடிக்கணக்கான தேவர்கள் மேலே கூடுவாங்க. ஏன்னா இறைவன் பாபாவும் கடவுள் சொல்லாமல் இருந்த கடவுள். அவ்வளோதான். நம்மெல்லாம் 45 பேரும் அவருடைய படத்தையும் அவருடைய பாதத்தையும் வீழ்ச்சி கொண்டு நகர்வனம் வந்தோம். எல்லாரும் இந்த பாக்கியம் போகிறவங்க திடீர்னு வருத்தப்படுறாங்க. நம்ம போக முடியாத போச்சே. ஒரு பேர் போய் இந்த கொள்ளை நடத்திருக்காங்களே. சிறுடி மட்டும் இல்லை, சிறுடியில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களுக்கும் மகாராஷ்டிராவில் நம்மளுடைய பால்கி தொலைக்காட்சி மூலமாக எல்லாருக்கும் மெசேஜ் போயிடுச்சு. மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகை 8 கோடி. குஜராத்தில் மக்கள் தொகை 7 கோடி. அடுத்த மாநிலங்களுக்கு நம்ம கோயிலை பற்றி மெசேஜ் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். ஏறக்குறைய 20-30 கோடி மக்களுக்கு நம்ம போன யாத்திரை போனவருடைய இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. தமிழ்நாடு மக்களுக்கும் போயிடுச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் போயிடுச்சு. நீங்கள் நடந்து என்னுடைய யாத்திரை போகணும் அங்கே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய அடையாளத்தையும் பக்தர்கள் தெரிந்து கொண்டார். அதனால் இந்த யாத்திரை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் முதல் படம் ஆன்ம படம் 2 முக்கியம். மக்கள் முதல்ல முக்கியம்.
உடல் பலம், அடுத்தது ஆன்ம பலம். ஆன்ம பலத்துக்காக எதுவும் செய்ய முடியாது வேலையை. வீக்காக பார்த்தேன் எதுக்கு வேலைக்கு ஆக மாட்டேன். ஆனால் உடம்புல மனசுல திரும்புறதுன்னா சாட்சியமாக காரியம். அதுக்கு ஆன்ம பலம் முக்கியம். எத்தனையோ குரு நம்ம பார்த்து குருவை பார்த்து ரமேஷ்ஜி மகாராஜ் 25 வயசு தொடர்ந்து 40 வருஷமா காலையில் 5 மணிக்கு பண்டரிபுரம் விட்டனுடைய ஆட்சி கொண்டார். 500 பேர் வந்து சேர்றாங்க அவர் காலையில் 5:30 மணிக்கு. டெய்லி கவலை லைவ் கவலை டிவியில் போகுது. ஆனாலும் 2000 பேர் வந்து லைவாக பார்க்குறாங்க காலையில் அவர் காட்டிய மிருதங்கம் தப்பலா ஹார்மோனியம் எல்லாம் நடக்குது. டெய்லி காலையில் ஆரம்பிச்சோன்னா 3 மணிக்கு மதியானம் 1 மணி வரைக்கும் அவன் பக்தியிலே தான் இருப்பார். அவர் பெரிய மகானே நம்ம போய் பார்த்தோம். அவருக்கு ஒரு நர்சிங் காலேஜஸ், ஒரு ஹாஸ்பிட்டல், 2 CBSE ஸ்கூல். அவருடைய இடத்துல 5 ஏக்கர் லேண்டு அவருடைய இடமே தான் ஆசிரம் இடம். 8 இடத்துல அவங்க ஆரம்பத்தில் அன்கான்சியஸ் இருக்குது. நாசிக்லேருந்து, ஸ்ரீரங்கேஸ்வரத்துலேருந்து, ஜலகான்லேருந்து 8 இடத்துல சிவன் கோயில் வச்சு நடத்துகிறாரு. நேற்று கூட ஃபோன் பண்ணி சொன்னேன்,